ஸோ ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னொரு ஆட்டோ டாக்ஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு அன்புடன் நிறைய பேரை வரவேற்றிருக்கோம் நம்ம சேனலில். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் ஜிஎஸ்க்கு வந்து அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர். அது இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக்னா ஜிஎஸ் இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்மளால பேசவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் கூப்பிட்டுருக்கோம். ஸோ ஜிஎஸ் நம்ம கூட இருக்காரு. மோட்டோகிராஃபிக்ஸ் சேனல்ல இருந்து உதயா நம்ம கூட இருக்காரு. இவர் யாருன்னா புதுசாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இவர் யார் அப்படின்னா என்னோட பிரதர் தான். ஸோ யூஸ்ட் கார் ரிலேட்டடாக இப்போ நம்ம தஞ்சாவூரில் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாமே வந்து ராஜேஷ் தான் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரும் இந்த வீடியோவுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஓகே, இவங்களோட சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எனிவே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ட் காரில் நடக்கக்கூடிய ஸ்கேம் பற்றி தான் வந்து நம்ம மேஜராக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் இவங்க ஏமாத்துறாங்க நம்ம பெருசாக பிராண்டெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. பொதுவாக எந்தெந்த வழிகளில் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ எங்கள் லைஃப்பில் நடந்த அனுபவங்களையும் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பகிர்ந்துக்க போகிறோம். ஓகே, போகலாமா ஜிஎஸ்? இல்லை, எனக்கு யூஸ்டு கார் ஸ்கேம் பண்ணோன்னா எனக்கு வந்து ஜிஎஸ் அவர் தான் சொல்லணும். ஸ்கேம் டக்குன்னு நான் வந்தது அவர் தான். ஸோ அதான் சொல்லிட்டேனே, இந்த பாட்காஸ்ட்ல இவரை அவாய்ட் பண்ணிட்டு பேசவே முடியாது இல்லை அப்படிங்கிறது. என்ன முடிஞ்சதோ செய்யுங்க. சமீபமா அவரோட செய்கை வந்து அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ நீங்களே ஆரம்பிங்க. இந்த அதாவது மக்கள் எந்தெந்த வழிகளில் ஒரு பழைய கார் வாங்கும்போது ஏமாற்றப்படுறாங்க, ஸோ அதை ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்னால் வழிகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ மெயினாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இன்னைக்கு காமனாக நீங்கள் யூஸ்டு கார்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே சொல்கிறது என்ன சொல்லுவோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வண்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்மி. கண்டிப்பாக இல்லை, சரிங்களா? ஒரு 100% ஒரு 10% வச்சுக்கலாங்களா தெரிஞ்சவங்கள்ட்ட. மீதி ஒரு 90% லோக்கல் டீலர்ஸை பார்க்கலாம். இல்லை வந்து அந்த லோக்கல் டீலர்ஸ் கூட இந்த சின்ன டீலர்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க. அப்படி இல்லைன்னா கார்பரேட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் போய் கார் வாங்குறப்போ அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு டெக்னீஷியனை கூட்டிகிட்டு போங்க, ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா. ஒரு காமன் மேனுக்கு ஒரு மெக்கானிக் தெரியுமா? ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம்னா கண்டிப்பா தெரியாது, ரொம்ப ரேர் தான். அப்போ ஒரு சில பேருக்கு தெரியலாம், ஒரு சில பேருக்கு தெரியல. அப்போ அந்த மெக்கானிக்கை போய் எந்த மெக்கானிக்கை பார்க்கலாம், அந்த மெக்கானிக்கு அந்த டீலர்ஷிப் தெரியாம இருக்கணும். தெரிஞ்சு பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டீலர்ஷிப் மேல வந்து கார் நல்லால எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு, நான் எல்லா மெக்கானிக்கும் சொல்ல பொதுவாக சொல்றேன். இந்த மாதிரி வந்து நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கு இதுல. சரி, ஒரு கார் எடுக்கலாம்னு சொல்லி போறாங்க அப்படின்னா இன்னைக்கு முக்கால்வாசி காசு வந்து பாத்தீங்கன்னா அடிபட்ட காசுங்க, பிரச்சனைகள் உள்ள காசு, ஃப்ளட் காசு, இந்த மாதிரி கார்களை வந்து விற்கிறது தான் ரொம்பவே மன வருத்தமா இருக்குது. கண்டிப்பா அட்லீஸ்ட் வந்து அது இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஜஸ்டிஃபையபிளா ஒரு நியாயமான ஒரு ரேட்டுக்கு நீங்க ப்ராஃபிட் வச்சு விட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த ரீசெண்டா கார்கள் 24 வீடியோ போட்டப்போ ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்றாரு, ஈரோடு சார்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டீலர்ஷிப்ல சேரோட வந்த ஒரு காரை பார்த்துருக்கிறாரு, ட்ரக்ல இருந்து இறங்கப்பட்ட காரை பார்த்துருக்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே மன வருத்தப்பட்டு, இப்படி தான் வருதுங்களா, இப்படி தான் இருக்குங்களா, நான் ஒரு காரை வாங்குறது? ஒரு பக்கம் வண்டி துருப்பிடிச்சு பேட்ச் ஒர்க் பண்ண வண்டியா இருக்குது, ஒரு பக்கம் மெக்கானிக்கல் ஃபெயிலியர், ஒரு பக்கம் இன்ஜின் ஃபெயிலியர், ஒரு பக்கம் டிரான்ஸ்மிஷன் ஃபெயிலியர், ஒரு பக்கம் ஃப்ளட்டட் கார்ஸ். இப்படி வரும்போது பெனிஃபிட் மக்களுக்கு யூஸ்டு கார் போறப்பதான் ஒரு காமன் மேனுக்கு. ஆனா அந்த யூஸ்டு காருக்குள்ள போறதுக்கு இவ்வளவு ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கமே அப்படின்றதான் வருத்தமா இருக்குது. ரொம்ப நியாயமா தொழில் பண்றவங்க இருக்காங்க, இப்ப ரொம்ப நியாயமா தொழில் பண்றவங்க தான் கஷ்டப்படுறாங்க. உண்மைதான் ஒரு சில பேர்த்தால. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதுல இந்த கார்பரேட்ஸ் சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி இப்போ இந்த ரீசெண்டாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட ஒன்று பண்ணியிருந்தோம். ஹிஸ்ட்ரி செக் பண்ணி கார்ஸ் வந்து வாங்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ஹிஸ்ட்ரிக்காகவே கார் வந்து சர்வீஸ் சென்டருக்குள்ளே கொண்டு போய் சர்வீஸ் பார்த்து அப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் காட்டுறாங்க, அந்த பாருங்க சார் ஹிஸ்ட்ரிலாம் வந்து பக்காவாக இருக்குது, இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு, அதில் கூட 60,000 கிலோமீட்டர் தான் இருக்குது, வண்டியும் 62,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இப்படிங்கிறது ரொம்ப காமனாக ஆன ஒரு விஷயமா மாறிடுச்சு. லாஸ்ட் 3 சர்வீஸ் இன்டர்வல்ஸை வந்து மெயினாக பாருங்க அப்படின்னா, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறீங்களா, அட்லீஸ்ட் லாஸ்ட் 3 சர்வீஸ் இன்டர்வல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்புறம் வந்து அந்த ப்ரிடாமினன்ட்லி வந்து இந்த ரீசெண்டாக ஒரு பலினோ வண்டி ஒன்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்துட்டு வராரு.
அவர் கடைசி அந்த 3 சர்வீஸை பார்க்குறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஒரு 3ஆவது சர்வீஸ் எடுத்து பார்த்தா ஃப்ரண்ட் 2 டோரு மாற்றிருக்குது, போனட் மாற்றிருக்கிறாங்க, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் இன்வால்வ் ஆகிருக்குது. அது என்னன்னா ஒரு காமன் மேனுக்கு கஷ்டம் தானங்க இதெல்லாம். கண்டிப்பா நான் எத்தனையை போய் பார்க்கறது. இப்போ நாம வந்து RR LR ஃபெண்டர் ரிப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரு காமன் மேனுக்கு அது எப்படி தெரியும்? LRன்னு என்னன்னு தெரியும், RRன்னு என்னன்னு தெரியும்? இல்லை அதை தான் சொல்கிறேன். என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கடைசியாக ஓடின சர்வீஸையும் வண்டியில் உள்ள சர்வீஸையும் மேட்ச் பண்ணி பாருங்க ஹிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் ப்ராப்பராக உண்மையிலேயே வருஷத்துக்கு ஒன்ஸ் அந்த கார் சர்வீஸ் போயிருக்கான்றதை கூட பார்க்கறது கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40,000 கிலோமீட்டர் சர்வீஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. ஓகே, ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் விடுவாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, டேம்பர் பண்ணி ஹிஸ்ட்ரியில் 40,000 இருக்கா, அப்போ இப்போ ஒரு 50,000 காட்டு, கொண்டு போய் சர்வீஸ் விடு. அதுக்கப்புறம் செல் பண்ணும்போது திரும்ப ஒரு தடவை டேம்பர் பண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள பிரச்சனையா வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்ப இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸில் சொல்றத வச்சு சொல்றேன். பட் ஆனால் என்னன்னா ஆர்சி புக்கில் 2 ஓனர். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கஸ்டமருக்கு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பார்த்தோம். ஆர்சி புக்கில் 2 ஓனர். அவருக்கு பேங்க்கில் கொண்டு போய் லோன் அரேஞ்ச் பண்ணி, என்ன வெஹிக்கிள்னு எதுன்னு சொல்ல விரும்பலை, லோன் அரேஞ்ச் பண்ணி ஒரு 6 lakhs லோன் பண்ணி கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்தாச்சு. திருப்பி அவங்களுக்கு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது 5 ஓனரா. ஸோ புக்கு ஃபோர்ஜரி, கார் ஃபோர்ஜரி கிடையாது. ஆர்டிஓல ராங்கா பிரிண்ட் ஆகுறது நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் வந்து வச்சிருக்கிறது ஹீரோ எக்ஸ்பல்ஸு. அவங்க எக்ஸ்பல்ஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இன்னமும் ஒரு பேர் வந்து என் ஆர்சி புக்கில் வந்து மாற்றி இது பண்ணியிருந்தாங்க. சம்திங் ஏதோ கார் பிராண்டோட பேரை போட்டு ஆர்சி புக்கில் இது போட்டு, ஆனால் வண்டி நம்பர்லாம் என் பைக்கோட நம்பரு, ஆனால் அது காருன்னு ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. நான் அதை வாங்கிட்டு வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அதை இன்னும் ஒழுங்காக படித்து பார்க்குறேன். என்னடா அது நம்ம வண்டி பேரே இல்லையே இதில் அப்படின்னு கொண்டு போய் ஆர்டிஓவில் கொடுத்து அதை மாற்றினேன் நான். இப்போ அந்த கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, லோன் அந்த காருக்கு 2 ஓனர் கண்டிஷனில் 3ஆவது ஓனருக்கு போட்டது. இப்போ என்னென்னா 5 ஓனர். இப்போ பேங்க்குக்கும் அது ப்ராப்ளம், எடுத்தவரும் கார் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யூஸ்வலாக வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணால் அது ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. நிறைய பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா, கார் பொறுத்தவரை யார் வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு அது 2வது வீடு மாதிரி தான். கண்டிப்பாக எல்லாரும் அதை 2வது வீடாக தான் வந்து அதை பெர்சியூ பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்ப நிறையா கனவோட போகிறாங்க. அந்த கனவை நிறையா பேர் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் மேஜராக நடக்கிற எல்லா பிரச்சனையும். அதுக்கு ப்ராப்பரான கைடு இல்லை, நிறைய ஃப்ராட்ஸாக இருக்கிறனால நல்லவங்க யாருன்றது கரெக்டாக ப்ராப்பராக தெரிய மாட்டேங்குது. அண்ட் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா இப்போ எல்லா மக்களுக்கும் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் நிறையா நாலேஜ் வந்திருக்கு. அவங்க அதை செக் பண்ணி பேராமீட்டரில் வாங்குறாங்க. பட் எப்படி அவங்க அப்டேட் ஆகிறாங்களோ அதே மாதிரி ஃப்ராடும் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, ஸ்கேமும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த லெவல் இந்த ஸ்மார்ட் கார்டெலாம் வந்து இப்போ அப்டேட் ஆனது. முன்னாடி வந்து சேசஸில் நம்பர் அடித்து அந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் இப்போ ஸ்மார்ட் கார்டில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களே சர்வீஸ் ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறாங்க. யாரும் போய் கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்டல் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா அதை சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் சர்வீஸ் பார்க்குறதே கிடையாது. அதை வெளியில தான் கொடுத்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்ட்டு ரிஜிஸ்டரே ஆக மாட்டேங்குது. அப்போ ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்து இந்த பாருங்க ஒன்றுமே இல்லை, வண்டியில் எந்த இதுவுமே இல்லை, ப்ராப்பராக சர்வீஸ் போயிருக்கு, எந்த ஆக்சிடென்ட் இல்லை பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வெஹிக்கிளில் ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. மேஜர் அதே மாதிரி இந்த பெயிண்ட் புதுசாக அடிச்சிருக்காங்க கொண்டிருக்காங்கன்றதுக்காக மார்க்கெட்டில் வந்து பெயிண்ட்டுக்காகலாம் ரீசேலை வந்து குறைக்கிறாங்க. பட் நாங்கள் அதை கூட பெருசாக பெயிண்ட்டுங்க, ஸ்க்ராட்சு, சின்ன சின்ன டென்ஸு, இன்டீரியரில் சின்ன சின்ன டேமேஜ், இதெல்லாம் யூஸபிலிட்டியில் நடக்கிறது தான். கண்டிப்பாக நடக்கும். அதான் வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணிக்கணும்னு இல்லை. இந்த விஷயத்த சொல்கிறப்போ நான் சொல்லிட்டு ஒரு சில பேர் ஜெனுவனாக பண்ணுறாங்க. நாங்கள் ரீசெண்டாக சேலமில் நம்ம தம்பிக்கு வந்து வண்டி எடுக்கணும்னு சொல்லி போய் ஒரு நாள் டெஸ்டர் பார்க்குறோம். நாம ஒரு பெர்ஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும்ல, வேலை அதிகம் சொல்லுவாங்க, நம்ம அடிச்சு பேசி குறைக்கணும்னு சொல்லி போறோம். பண்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு குட்டி குழந்தை வந்து அங்கே உள்ளே இருக்குது. இந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-16 ரூம் இதான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாம் பார்கெயின் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் டேரெக்டாக ஓனருக்கு கூப்பிட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு எங்கிட்ட பேசி காமிக்கிறாரு.
என்னோட நான் சொல்ற விலையில இருந்து நீ குறைச்சு வந்தா உனக்கு கமிஷன் கிடையாது, கமிஷன்லாம் நீ பண்றனா பண்ணிக்கோ, இந்த விலைக்கு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க எங்கிட்ட ஓப்பனா சொல்றது இதுதான் என்னோட கமிஷன், இதுல இருந்து நீங்க குறைஞ்சு பண்றனா பண்ணிக்கோங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல உண்மையிலே நியாயமா பண்றவங்க நடந்துக்கிறவங்க இருக்காங்க. நான் இல்லைன்னு நான் வந்து சொல்லலை. நான் என்னோட அனுபவத்திலேயே நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப ஜெனுவனா பார்க்கிங் சேல் உண்மையிலே சில பேரை நம்பலாம். பார்க்கிங் சேலில் இருக்கிறவங்க டைரெக்டாக கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி, சார் இந்த ப்ரைஸுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க சார், என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ உடனே முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டு முடிச்சு கொடுக்குறவங்க இருக்காங்க. ஏன்னா ராஜேஷும் அந்த மாதிரி இதுதான் வந்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம சேனல் மூலியமாக தான் அவரும் பண்ணுறாரு. அவரும் தனியாக சேனல் வந்து வச்சுருக்காரு. கஸ்டமர்ஸோட வெஹிக்கிளை அவங்கள்ட்ட டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு இங்கே நாங்கள் வீடியோஸாக அதை எடுத்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வர கால்ஸை வச்சு அவங்க தான் டைரெக்டாக கஸ்டமர் கூடயே பேசி இந்த ப்ரைஸுக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, ஓகேவா என்ன சொல்லுங்கள் அப்படின்னு பேசி தான் அந்த வண்டியை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்து வந்து கொடுத்துட்டு டிரான்ஸ்பரன்சி தான் நிறைய இடத்துல இல்லை. அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்ல நினச்சது, இன்னைக்கு வந்து ஒரு சாமானிய மனிதன் என்னால் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் எங்கிட்ட காசு இருக்குது, இந்த 1 லட்ச ரூபாயில நான் கார் வாங்குற கனவை நிஜமாக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸாவே இந்த மாதிரி ஆட்களுக்கு இருக்கிறாங்க. ரெண்டு வீடியோ நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் அந்த ஃபேஸ்புக்லயும் இப்ப இந்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார் 4 லட்ச ரூபாய் கிடையாது, 3 லட்ச ரூபாய் கிடையாது, 2 லட்ச ரூபாய் கிடையாது, 1 லட்ச ரூபாய்க்கு இந்த காரை தரேன், இன்னும் வாங்க நெகோசியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு அதுல அட்ராக்ட் ஆகி ஒரு சில பேர், தயவு செஞ்சு அந்த மாதிரி வீடியோ போடுறவங்க அட்ராக்ட் ஆகி போகாதீங்க, நீங்க தான் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், உங்களை அவங்க ஏமாத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு 3 கார் தரேன் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதாவது எப்படின்னா இந்த காரோட மதிப்பு வந்து 1 லட்ச ரூபா, உங்களுக்கு நான் வந்து கிவ்அவே வந்து கொடுக்க போறேன், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 100 ரூபா கட்டுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரோட காசை வாங்கிடுறாங்க. காரோட காசு கலெக்ட் ஆன உடனே அதை ஒரு ஆளுக்கு கிவ்அவேவா கொடுத்துறாங்க. அப்படி பார்த்தா அந்த காருக்கு அவருக்கு ப்ராஃபிட் தானே. ஆமா ஆமா. இது ரீசெண்டா இது என்ன பகல் பிள்ளையோட இருக்கு. இது அதுல என்னன்னா இவங்களுக்குள்ளேயே அந்த டிக்கெட்ஸை கொடுத்துட்டு காரையுமே இப்படியே கொடுத்து அப்படியே வித்துடுறாங்க. அப்படின்னா இப்ப நம்ம 4 பேர் இருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு வீடியோ போடுறது, அப்ப ரிஜிஸ்டர் பண்ண இவருக்கு தான் வண்டி கிடைச்சிருக்குன்னு அந்த வீடியோல காமிச்சு இவர்கிட்ட கொடுத்துருது. இவர் யாருன்னா நம்ம ஆளு. அவர் என்ன பண்ணாரு, வீடியோக்கு எனக்கு வண்டி கொடுத்ததுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிருவாரு. அந்த வண்டியவே இன்னொருத்தர்கிட்ட வித்துருது. எவ்வளவு இது பாருங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை நம்பி 100 ரூபா அவங்கள பொறுத்தவரை 100 ரூபா கிடைச்சா காரு அப்படிங்கிற மைண்ட் செட்ல கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு 100 பேர்கிட்ட வாங்கினா காருக்கான காசு வந்துருது இல்ல. இப்ப இது ஒரு புதுவித நூதனமா ஏமாத்துறது வந்து தயவு செஞ்சு அதான் சொல்றேன்லங்க. இந்த நாம இப்போ நாங்கள் சொன்ன கேட்டகரியில் வர அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையோ ஃபேஸ்புக் ரீல்ஸையோ பார்த்துட்டு போகாதீங்க. அவங்க நிறைய ஏமாத்துறாங்க. உங்களால ஃபைட்டும் ஒரு சில பேருக்குனால ஃபைட்டும் பண்ண முடியறது இல்லைங்க. நான் எங்கிட்ட இருக்கிற 1 லட்ச ரூபாய் காசுல கார் வாங்க நினைக்கிறவங்க போய் கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியுமா, இல்ல வெளியே போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? உண்மைதான். அப்புறம் இன்னொன்று அதுலயுமே இப்போ என்ன, நான் இப்போ உங்களவுக்கு இல்லைனாலும் இப்போ ஸ்டார்டர் யூடியூபராக சொல்றேன்னா அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, எனக்கு பர்சனலா நீங்கள் வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறீங்கன்ற மாதிரி வருது. அந்த காருக்கு ஆக்சுவலாக என்ன ப்ரைஸோ அதை தான் நம்ம கோட் பண்ணுறோம். ஆனால் சில வீடியோவில் அதே காரை ரொம்ப லோ ப்ரைஸ், ஆனால் கிட்ட போனீங்கன்னா சார் அந்த கார் முடிஞ்சிருச்சு, இந்த கார் தான் இருக்கு, கூட 1 லட்ச ரூபா கூட வருது, இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பண்றது. அதனால நம்ம கஸ்டமர்ட்ட டைரக்டா ஒரு கார் எடுத்து பண்றோம். காரோட மார்க்கெட் வேல்யூ 3 லட்ச ரூபா, நான் 2 லட்ச ரூபாய்க்கு தரேன் அப்படின்றது. அப்ப கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாங்கல்ல, இல்ல சார் அந்த கார் இப்பதான் முடிஞ்சு 3 லட்ச ரூபாயில ஒரு கார் நல்ல வண்டி இருக்கு சார், அதை பாருங்கன்றது. ஸோ அதுவும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, நடக்கிறது தான். ஏன்னாங்க இந்த சொல்ல ஹூக் அது ஒன்றும் இல்லை, அதை வச்சு பழகிட்டாங்க. ரீசெண்டா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க ஜிஎஸ்பி குரூப்ல வந்து இந்த கார்ஸ் வந்து என்ன கார் சொல்ல தான் போஸ்ட் பண்ணுவோம், கார்ஸே ரேரா தான் போஸ்ட் பண்ணுவோம். 1-2 கார் எப்போ வருதோ அதை தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து விலை ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றப்போ நாங்க ஒரு சிலதெல்லாம் நோட் பண்றப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து இன்னைக்கு பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூஸ்டு கார்னாவே விலை ஜாஸ்தி சொல்லுவாங்க, நம்ம அடிச்சு பேசிதான் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப நீங்க காமனா மார்க்கெட் பிரைஸ் என்ன போட்டீங்கனாலும் அது விலை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதுதான் தோணுது. அந்த காரோட குவாலிட்டியை வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அது ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி அவங்க விலைக்கு போனாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பட் அதை அணுகிறதுக்கு முன்னாடி அதை நினைக்கிறாங்க. அப்புறம் இப்போ ஒரு சில பிராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்க மாருதி விட்டுருங்க, ஹிண்டாய் டொயோட்டா விட்டுருங்க, அதுக்கு ரீசேல் வேலையும் நல்லாதான்ப்பா இருக்குதுன்னு சொல்ல. இன்னைக்கு ஒரு யூஸ்டு கார், இன்னைக்கு நீங்க ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறீங்க, நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு 20 to 30% டிப்ரிசியேஷன் மேக்ஸிமம் நடக்கலாம். கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு புது காரை வாங்குறேன்னா 50% அந்த 3 வருஷத்துல டிப்ரிசியேஷன் நடக்குது. இன்னைக்கு ஒரு ஃபோக்ஸ்வேகனோட டைகூனோ வெர்டஸோ ஸ்லாவியாவோ ஸ்கோடாவோ வாங்குறேன் அப்படின்னா 24 லட்ச ரூபாய் காரு, எனக்கு 30,000 கிலோமீட்டர் காரு ஒரு வருஷத்துல 10 லட்ச ரூபாய் குறைஞ்சு வருது. அப்ப வாங்குற கன்சியூமருக்கு அது ரொம்பவே பெனிஃபிட்.
ஆனா இன்னைக்கு இந்த மித்து இந்த இப்படி உருவாயிருச்சுல்ல, இவ்வளவு ஏமாத்துறாங்க உருவானனால அந்த காரை வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. 10 லட்ச ரூபா பெனிஃபிட் கிடைச்சாலும். நாங்க வந்து நியூ கார் வாங்கினதை விட யூஸ்ட் கார் வாங்கி அனுபவிச்சது தான் ரொம்ப அதிகம். எனக்கும் என்ன தோணும் அப்படின்னா, நீங்க ஒரு 1 இயர் ஓல்டு காரை வந்து வாங்குறீங்க, அது ஒரு 5000-6000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா டாக்ஸ் நமக்கு பெனிஃபிட் ஆக போகுது. இப்போ வரக்கூடிய கார்ஸ் எல்லாத்துக்கும் 5 வருஷம் இன்சூரன்ஸ் தான் போட்டு வருது. ஸோ எக்ஷோரூம் காஸ்ட்ல நீங்க அந்த காரை வாங்கிட முடியும். ஒரு புது கார் ஒரு 5000 கிலோமீட்டர் ஒன்று ஒரு புது காரை அதோட எக்ஷோரூம் காஸ்ட்ல வாங்குறீங்கன்னும் போது உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, மாருதி மாதிரியான கார் சொல்றேன் நான். மாருதி மாதிரியான கார்ஸ் ஹையர் ரீசேல் இருக்கக்கூடிய காருக்கே நமக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா கம்மியாவே நம்மளால வாங்க முடியுது. இப்ப ரீசேல் கம்மியா இருக்கக்கூடிய இப்ப Volkswagen மாதிரியான கார்ஸ்க்குலாம் போகும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா பக்கம் ஒரு 1 இயர் 1.5 வருஷத்துலயே விலை வந்து குறைஞ்சிருது. ஸோ யூஸ்ட் கார் வாங்குறது உண்மையிலேயே ப்ராஃபிட்டபிள் தான். சீரியஸா சொல்லணும். நீங்க இந்த MG ஹெக்டர்லாம் பாத்தீங்கன்னா 24 லட்சம் வருது, 10 லட்ச ரூபாய் கிடைக்குது டாப் ஆஃப் த லைன். 10-12 லட்ச ரூபாயில கார் நிறைய இருக்குது. அப்ப எவ்வளவு பெனிஃபிட் நமக்கு அதை எடுக்கிறப்போ. இன்னொன்னு வந்து சொல்லணும் அப்படின்னா, யூஸ்ட் காரை நிறைய பேர் காமனா பயன்படுத்துறது. ஏசி வந்து கூலிங் வராது சார், அது கேஸ் பிடிச்சா சரியாயிரும் சார் அப்படின்னு காமனா சொல்லுவாங்க. சார் கேஸ் பிடிச்சா அது சரியாயிரும் சார் அப்படின்னாங்க. ஆனா அது மாதிரி கார்ஸையும் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்படி கேஸ் பிடிச்சா சரியாகும்னு அந்த கடையில சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கேஸை பிடிச்சி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ கொடுத்துட்றேன். 2000 தானே ஆகுன்றீங்க, நான் 2000 கொடுத்துறேன், எனக்கு கேஸை வேலை பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எடுத்துட்டு போய் வெளியில வேலை பார்த்தா அது கம்ப்ரஸர் வீக் ஆயிடும். சரியாயிரும்னா அவங்களே கேஸ் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அதை வந்து ஏன்னா அது எனக்கு குறை சொல்றதுக்கான ஒரு பாயிண்ட், குறை சொல்லி விலை குறைக்க முடியும். அதை மீறியும் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அது கேஸ் பிடிச்சா சரியாகாது. அதான் உண்மை. ஸோ அது மாதிரிலாம் சொன்னா அதை நம்பாதீங்க. கண்டிப்பா அந்த வண்டியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதும். பிராண்டில் இருக்கிறதுக்கும் செகண்ட் ஹேண்ட் டீலர் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இருக்குது. பிராண்டில் இருக்கிற கார் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இருக்கும், கஸ்டமர்கிட்ட வாங்கி அப்படியே வச்சு தான் நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனால் வெளியில் லோக்கல் டீலரில் போனோம் அப்படின்னா கார் புதுசாக இருக்கும், சேம் அதே காரு நல்லா புதுசாக இருக்கும். இது 2 பக்கமாகவும் எடுத்துக்கலாம். ஒன்று அந்த காரை வந்து நிறைய பட்டி டிங்கரிங் பார்த்து இவங்க வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கலாம். பிராண்டில் வந்து அதை ப்ராப்பராக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கலாம். பட் பிராண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த இதுக்கான அமௌண்ட் வந்து கோட் ஆகவே ஆகாது. பிராண்ட் வைஸ் செகண்ட் ஹேண்ட் கார் டீலர் எடுத்திருக்கிறது இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் நல்ல பீக்கில் போயிட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி கூட யாரும் அவ்வளோ தூரத்துக்கு செகண்ட் ஹேண்ட் காரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு கார்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டை எப்படின்னாச்சு, கார்ஸ் வந்து ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் உண்மையிலேயே அதுவும் நியூ காரோட சேல் அதிகமாச்சா இல்லையோ, யூஸ்ட் காரோட சேல்ஸ் அதிகமாயிருச்சு. அதுக்கு 2 ரீசன். நம்ம ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட் பேசின மாதிரி டாக்ஸ் கண்ணாமுன்னான்னு ஏறுனது ஒரு காரணம். அதனால புது கார் அஃபோர்ட் பண்ண முடியாது, அது ஒன்று. 2வது நீங்க சொல்ற மாதிரியே காசு என்னடா காசை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், ஒரு காரை வாங்கி அனுபவிப்போம் அப்படிங்கிறதா இந்த கோவிடுக்கு அப்புறம் மக்களோட மைண்ட் செட்டில் வந்த விஷயங்கள். அதில் யூஸ்ட் கார் மார்க்கெட் வந்து ரொம்ப பீக்காக இருக்கு, அதுதான் உண்மையும் கூட. ப்ரோ சொன்ன மாதிரி பிராண்டட் ஷோரூம்ஸில் அவங்க அடுத்து பிச் பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை, காரை ஆக்சுவல் ப்ரைஸோட ஹைப் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குறது என்னென்னா வாரண்ட்டி. 1 இயர் நான் உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறோம், சர்வீஸ் தந்துடுறோம். ஆக்சுவலாக கஸ்டமரோட மைண்ட் என்ன ஆகிடுதுன்னா, ரைட்டு அவங்க வந்து அங்கே போனால் 1 லட்ச ரூபா கூட இருக்கு, ஆனால் அவங்க 1 வருஷம் வாரண்ட்டி தராங்க, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன இருந்தாலும் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு பண்ணி தர போகிறாங்க. வாரண்டியில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க புது கார் வாரண்டியே எவ்வளோ குளறுபடிகளா இருக்கு, யூஸ்ட் காருக்கு வாரண்டி எப்படி இருக்குன்றது. நீங்கள் டொயோட்டாவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்கும், அவங்க ஒரு புக்லெட்டே கொடுப்பாங்க, வாரண்டியில இதெல்லாம் கவர் ஆகும், எக்ஸ்டெண்டட் வாரண்டில இதெல்லாம் கவர் ஆகும். இது மற்ற பிராண்ட்ஸ்ல எத்தனை பிராண்ட்ஸ்ல கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. எக்ஸ்டெண்டட் வாரண்டியில கவர் ஆகும். எனக்கே வண்டி வந்து இம்பாக்ட் ஆகி ஓட்டோ சென்சார் டேமேஜ் ஆகி ஒரு சின்ன விஷயங்கள் நடந்துச்சு, இதெல்லாம் எக்ஸ்டெண்டட் வாரண்டியில கவர் ஆகாது. அதுக்கப்புறம் நான் ஃபைட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ஃப்ளூயன்சரா மீடியால இருக்கான், இவன் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை மாத்தி கொடுத்தாங்க. இதுவே ஒரு காமன் மேனுக்காக இருந்ததுன்னா சார் இதெல்லாம் எக்ஸ்டெண்டட் வாரண்டியில கவர் ஆகாது, ஸ்டாண்டர்ட் வாரண்டியில கவர் ஆகுமா, எக்ஸ்டெண்டட் வாரண்டி இதெல்லாம் கவர் ஆகாதான். அப்ப அதுவுமே ஏமாற்று வேலை தான். அப்புறம் அவர் சொல்ற மாதிரி என்னன்னா, இன்னைக்கு மாருதி டொயோட்டா ஏன் போறோம், ரிலையபிலிட்டி பிரச்சனை எல்லாம் வரும். அதே நம்பிக்கை தான் இந்த மாருதி ட்ரூ வேல்யூ, ஹிண்டாய் ப்ராமிஸ், இந்த டொயோட்டா அஷ்யூரன்ஸ், டொயோட்டா ட்ரஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் பிளே ஆகுது. ஏன்னா
அட்லீஸ்ட் சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். கண்டிப்பா. இதை நான் போய் வந்து ஒரு லோக்கல் டீலர்ஷிப்ல செய்ய முடியாது, ஒரு கார்பரேட்ல போய் செய்ய முடியாது. அதுதான் வேற வழி இல்ல. அதை ப்ராப்பரா பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லைங்கிற. நீங்க வாரண்டி கொடுக்குறீங்க, அந்த வாரண்டியோட கைட்லைன்ஸ் இதெல்லாம் இருக்கு, அதை உண்மையிலேயே நீங்க கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. தாராளமா அவங்க 1 லட்ச ரூபா லாபம் வச்சு விற்கட்டும், அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அந்த ப்ராஃபிட் வேணும் தான். ஏன்னா அவ்வளோ ப்ராஃபிட் இல்லாமல் அவங்களால செல் பண்ண முடியாது. அது பிரச்சனையே இல்லை. அதை செய்கிறாங்களான்றதுதான் கேள்வி. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடங்கள்ல ப்ராப்பராக செய்யக்கூடியது நானும் பார்க்குறேன். பேர் சொல்ல வேணாம், ஒரு சில இதில் நல்லா செய்கிறாங்க, ஒரு சில இதில் அதை வச்சு ப்ளே பண்ணவும் செய்கிறாங்க. ஒரு சில இதில் நானும் பேர் சொல்ல முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஷிஃப்ட் ஒன்று பார்த்தோம். டிக்கியை திறந்து பார்க்குறோம், உள்ள ஸ்டெப்னி துரு பிடிச்சி போய் கிடக்கு. ஒரு லீடரான ஒரு பிராண்டு இதுதான். ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை சார் ஒரு வண்டியில் வந்திருக்காது, நாங்கள் அவங்கள்ட்டேருந்து எடுத்து போட்டிருப்போம், உங்களுக்கு புதுசாக இன்னொரு கார்லேருந்து எடுத்து போட்டு தரோம் அப்படின்றாங்க. அப்போ அதில் உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இல்லைன்றது அப்போ நம்ம திறந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜாக்கி இருக்கா, லிவர் இருக்கான்னு சொல்லிட்டு. இது வந்து சின்னது. அவங்க சொல்ற வார்த்தையே பாருங்க, வேற வண்டியில இருந்து எடுத்து போட்டு தரோம்னா அப்ப அந்த வண்டி வாங்குவோம், அவங்க புதுசு வாங்கி தரேன்னு சொல்லல. நடக்குதுங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்க கார்ல காரணம் சொன்னீங்கன்னா 10 நிமிஷத்துலயே அந்த பொருள் எடுத்துட்டு வந்தாங்க, அது வேற ஒரு கார்ல இருந்து வருது. உண்மை. நான் வந்து டீலர்ஷிப்ல ஒர்க் பண்ணாலும் எனக்கு இதை பத்தி தெரியும். அதுவும் இதுல என்ன பஞ்சாயத்துனா, அது டெமோ வண்டி தான் மேக்ஸிமம் மாட்டும். சில பேர்கிட்ட கேளுங்க, இனிமே படத்துல மாதவன் படத்துல இருக்கும்ல, நான் இந்த நிறைய ஷோரூம்ஸ்ல வந்து டெமோ வண்டி செல் பண்ணுவாங்க. யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா ஷோரூம் மெயின்டெனன்ஸ்ல இருக்க டெமோ வண்டி தானே நினைச்சு டக்குன்னு போய் வாங்கிடாதுங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஸ்பேர் ஃபர்ஸ்ட் கழட்டுறது டெமோ வண்டியில தான் கழட்டுவாங்க. ஓகே, இப்போ ஒரு ஆல்டர்னேட்டர் போயிருச்சு, அதாவது ஒரு கஸ்டமரோட கார்ல ஆல்டர்னேட்டர் போயிடுச்சு, கஸ்டமர் எனக்கு இப்பயே மாத்தி கொடு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஓகே அப்ப அது எடு, அதை தூக்கி மாத்தி கஸ்டமர்கிட்ட கொடுத்து விட, இதுக்கு வந்தோன்னா பாத்துக்கலாம் அப்படின்வாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பழைய ஸ்பேரை தூக்கி தான் ஆல்டர்னேட்டர் அதுல போட்டு வைப்பாங்களோ தவிர புது ஸ்பேரை டெமோ வண்டியில வந்து மாத்த மாட்டாங்க. நிறைய ஷோரூம்ஸ்ல டெமோ வண்டி செல் பண்றாங்க, மார்க்கெட் பிரைஸோட டெமோ வண்டி தான, ஓட்டம் கம்மியா இருக்கு அப்படி நினைச்சு எடுக்காதீங்க. இதையும் ஒரு சின்ன மைண்ட்ல வந்து டெமோ வண்டியிலுமே சில வண்டிகள் ரொம்பவே ஆக்சிடென்ட் ஆகிட்டுமே இருக்கும். ஏன்னா அது எடுக்கிறவங்க பாதி ஓட்ட தெரிஞ்சு எடுப்பாங்க, டோர்ல இடிக்கிறது, நிறைய வீடியோஸ் கூட பார்த்து பண்ணக்கூடிய கார் டெமோ வண்டி தான். நீங்க யூசர் கூட ஒரு பேட்டர்ன் இருக்கும், அது ஒரு பேட்டர்னே இருக்காது. ஒருத்தங்க அழுத்துவாங்க, ஒருத்தங்க பொறுமையா போவாங்க, ஒருத்தங்க கொண்டு போய் சாத்துவாங்க, ஒருத்தங்க பிரேக் அடிப்பாங்க, இருக்காது. அப்புறம் இந்த டயர், நிறைய பேர் வந்து டயரோட இயரை எல்லாம் பார்க்கறது கிடையாது. பட்டன் இருக்கு அப்படின்னா, சார் 4 டயர் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு எடுத்துங்க அப்படின்வாங்க. அதோட இயரு இதெல்லாம் வந்து கண்டிப்பா கவனிக்கிறதே கிடையாது. அதையும் வந்து யூஸ்டு கார் பார்க்கும்போது பாருங்க. ஏன்னா ஒரு டயர் ஒரு சாதாரண காருக்கே 2000 ரூபா 3000 ரூபா வருது. 4 டயரை மாற்ற போனால் 12,000 13,000ங்கிறது போயிடும். இதே ஒரு எஸ்யூவி மாதிரியான கார்ஸ்னா ஒரு 25,000 30,000 வரைக்கும் டயருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட்டன் இருக்குன்னு டயரை வந்து வாங்கிடாதீங்க. அதோட இயர் மேனுஃபேக்சரிங் வீக் இயரை வந்து செக் பண்ணிட்டு அதை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே டிரைவ் கிளாஸுக்கும் வரும். கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் எல்லாரும் இன்னொன்று செய்கிறாங்க அப்படின்னா, காலையில் வண்டி ஓட்டிட்டு எடுக்கிறாங்க, நைட்டும் வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். லைட்ஸ் எப்படி இருக்குது, கிளாஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நைட்டும் ட்ரைவ் பண்ணணும். நீங்கள் ஒரு கார் எடுத்தீங்கன்னாலும் கூடவும் ட்ரைவ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டராச்சும் மினிமம் ட்ரைவ். இன்னைக்கு இருக்கிற பாதி கார்ஸுங்க எல்இடி ரிஃப்ளெக்டர் போடுறாங்கல்ல, இந்த மின்மினி பூச்சி பின்னாடி லைட் எரியும், அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளோ வேதனையா இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. பர்சனலா நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால இருக்குது, நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இது நீங்க எல்லா கார்ஸுமே எல்இடி ரிஃப்ளெக்டர்ஸ் வரது வந்து மோஸ்ட்லி இப்படிதான் இருக்குது. ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் அதுல வந்து ப்ராப்பரா இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணி டிசைன் பண்றாங்க. மகேந்திரால எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகேந்திரா பர்சனலா பாத்தீங்கன்னா 7 லைட்டிங்ஸ் இருக்கட்டும், இப்போ 3X இருக்கட்டும், நல்லா இருக்குது. இவங்க மாருதி ஹிண்டையோட இந்த ரிஃப்ளெக்டர் யூனிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பேத்தட்டிக்கா இருக்குது. ஆப்போசிட்ல யாரும் வரலைன்னா நான் ராஜா வெளிச்சம் நல்லா அடிப்பேன். ஆப்போசிட்ல யாராவது வந்துச்சு, ஒரு சின்ன ஒரு டிவிஎஸ் எக்ஸ்ஆர் வந்ததுனால என் லைன் பாதிக்கப்படும். கண்டிப்பா அவ்வளோதான் டோட்டலா. அதாவது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த ரோட்ல அந்த ஒரு பைக்கு தான் வருது, அதை தாண்டி அந்த ஃபுல் ரோடையுமே மறைச்ச மாதிரி ஆயிடும். இப்போ எல்லாரும் ரீல்ஸ்ல பார்த்துருப்பாங்களா அந்த ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட் மாதிரியே தான். ஸோ வேற விஷயங்கள் என்ன இருக்கு? டயர்ஸ்ன்னு சொல்லும் போது அந்த டயரோட இயரையும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரைவ் பண்ணுறதே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பட்டன் இருக்குன்றதுக்காக நம்ம ட்ரைவ் பண்ணுறோன்ற போது என்னென்னா, கொஞ்சம் தூரத்துலேயே எடுத்துகிட்டு போயிட்டு டயர் பஸ்ட் ஆகிறதையும் நான் நிறையா வெஹிக்கிளில் பார்த்துருக்கேன். ஊர்லேருந்து வருவாங்க, காரை பார்ப்பாங்க, பிடிச்சிருச்சு, கேஷ் பே பண்ணுவாங்க,
அதை எதையுமே செக் பண்ணாமல், அலைன்மெண்ட் செக் பண்ணாமல், ஆயில் செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே அது பாதிப்பாகிறதும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டு. அது இன்னொன்று பிரைமர்லி வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய கார்ஸ், இப்போ நான் அப்படியே சொன்னேன்லங்க, அந்த ஃபோக்ஸ் என்ன சொன்னல, வாரண்டிக்குள்ள கார்ஸ் இருக்கும், கம்பெனியோட ஓஜி வாரண்டியில் அது இருக்கும். நீங்கள் இந்த லேட்டஸ்ட் மாடல் கார் வாங்கினா அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ல ஒரு நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்களாம் வந்து 3 years 5 years 6 years எல்லாம் வாரண்டி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி காசு ஆல்ரெடி இன்னும் 2 வருஷம் வாரண்டி இருக்குது அப்படின்றப்போ தாராளமாக வாங்கலாம். இன்னொன்று, இப்போ இந்த ரீசன்ட் மாடல் கார்ஸை வாங்கலான்னும் போது இன்னொரு தப்பை நிறைய பேர் பண்ணுறாங்க. அது என்னன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே பார்த்துருக்கலாம், நீங்கள் இந்த காரை வாங்க நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணமும் கொடுத்து இந்த காரும் கொடுக்குறேன் அப்படின்னு வாங்க. அது ஆக்சுவல் என்னன்னா, வண்டியோட வேல்யூக்கு மேலே லோனை போட்டு கொடுத்துடுறது. நீங்கள் நியூ காரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் 6-7% தான். ஆனால் யூஸ்ட் காருக்கு அப்படி கிடையாது. 9.5% 10-11% வரைக்குமே இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, யூஸ்ட் கார் லோனில் எடுக்கலாம் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3ல் 1 பங்கை கட்டிட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வட்டிங்கிறது அதிகம். நீங்கள் நான் யூஸ் கார் வாங்கியிருக்கேன், எனக்கு புது காரை விட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சேவ் பண்ணிட்டேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை இன்ட்ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுருவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நியூ காரே வந்து வாங்கிடலாங்கிறது. ஸோ அதனால் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு யூஸ்ட் கார் டிசைட் பண்ணிட்டீங்க வாங்கலான்னு இருக்கீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 லட்ச ரூபாய் கட்டிட்டு பேலன்ஸை லோன் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி லோன் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை சில பேங்க் குறைக்கிறாங்க. அந்த காரோட வேல்யூவில் இருந்து ஒரு 70% தான் லோன் கேட்குறாங்கன்னும் போது அப்போ வட்டியை குறைச்சிக்கிற பேங்க்ஸ் வந்து இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ்ட் காருக்கு 1 ரூபா வட்டி தாண்டிடுச்சுல்லுங்க. சாலிடாக தாங்க 13 to 14% இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது. வருஷங்கள் கூட, அதாவது காரோட வருஷம் கூட ஒரு சில வண்டி பண்ணுறாங்க. 15க்கு மேலே தான் ஆக்சுவலாக பண்ணணும். ஆனால் 15க்குள்ளே இருக்கிற மாடலையும் ஒரு சில ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அதிகமான வட்டிக்கு. நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்றது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்ற யூஸ்டு காரை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த கார் உங்களுக்கு செலக்ட் ஆகணும். உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதா இருக்கணும். ஒன்று நீங்கள் செடானாக இருக்கட்டும், ஒரு பெரிய காரு அப்படின்னு நீங்கள் பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு இல்லை. அந்த கார்லேயும் அதே 4 பேர் தான் உட்கார முடியும், இந்த கார்லேயும் அதே 4 பேர். அது மாதிரி நிறைய பேர் லோவஸ்ட் ப்ரைஸ் காரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறத குறைச்சிக்கங்க. ஏன்னா காரை சில பேர் வாங்கிடுறாங்க, அதுக்கு மேலே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கிட்டோமேனு செலவு பண்ணுற ஆட்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதனால் அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உங்களால் ஒரு 3-4 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க முடியும்னா காரோட பிளானை எடுத்து வைங்க. இல்லை 1.5 லட்ச ரூபாய்க்கு கார் இருக்கே அதை நம்ம வாங்கிக்கலாமேன்னு அதை வாங்காதீங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் அதிக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைங்கிறது கண்டிப்பாக. ஏன்னா மினிமம் ஒரு வருஷத்துக்கு 15,000 ரூபாய்க்கு குறையாம இன்சூரன்ஸ் போட முடியாது. அது ஒரு பெரிய செலவு. அது பைக்குக்கு போட்டு பழகின ஆட்கள் புதுசாக செகண்ட் ஹேண்ட் வாங்குறப்ப அது ஒரு லிஸ்ட்லேயே வச்சிருக்க மாட்டாங்க. அது டயர் மாற்றணும், டயர் எல்லாமே காசு. 1.5 லட்ச ரூபா காராக இருந்தாலும் ஸ்பேருங்கிறது விலை அதிகம். ஸ்பேருன்றது கூட தான். நீங்கள் அப்படி நான் அன்னைக்கு பாட்சாட்ட பேசும்போது கூட நான் சொன்னேன், ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாரு, அவரோட பட்ஜெட்டே 1.5-2 லட்ச ரூபா தான். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ வந்து அவரு கேட்கறது என்னன்னா ஷிஃப்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு. ஷிஃப்ட் இருந்தா சொல்லுங்க. அப்புறம் ஒரு சில காரெல்லாம் சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் வேணாண்டா, ரெடிகோ இந்த மாதிரியான காரை கூட அவருக்கு ப்ரிஃபர் பண்ணு. ரீசன் என்னன்னா 1.5 லட்ச ரூபாயில ரீசனபிள் மாடல் ரீசெண்டா கிலோமீட்டர் ஓன கார் ரெடிகோலாம் கிடைக்கும். அதை நீங்க மெயின்டைன் பண்றது ஈஸி. அந்த மாதிரி கார்ஸை நீங்க போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். அது ரீசேல் வேல்யூ இல்லையே சார் அப்படின்னுவாரு. அடுத்தது சார் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, அதுவும் ஒரு பிரச்சனை. ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று சொல்கிறேன். இப்போ இது ப்ரீமியம் கார்ஸை ஒரு 5 lakhsல கிடைக்கிதுன்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு டயர் சேஞ்ச் பண்ணாலே வந்துடும் 1 lakh 1.5 lakhs அந்த டயர் சேஞ்சுக்கே வந்துடும். அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. அதை கொண்டு போய் சர்வீஸ்ன்னு விட்டாலே அவ்வளோ காசு. ஒரு ஹெட்லைட் போச்சுன்னா 50,000 குறையாம ஹெட்லைட்டோட காஸ்ட் வரும். ஸோ இந்த பிஎம்டபிள்யூவோட என்ன மாடலு X1 நினைக்கிறேன். X1 பெட்ரோல்லாம் 6 லட்சம் 7 லட்ச ரூபாயிலெல்லாம் கிடைக்குது. கொஞ்சம் ஓடினது. ஏன் இந்த மாதிரி ப்ரீமியம் கார்ஸ் வந்து லோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சார் அது 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, அதை ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஓனர் விற்றதுக்கான காரணம் 80,000 கிலோமீட்டர் இதெல்லாம் தாண்டிடுச்சுன்னா சர்வீஸ் மெயின்டெனன்ஸுங்கிறது அந்த வண்டிக்கு அதிகமாகிடும். நீங்கள் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டி ஒரு காரை போய் சர்வீஸ் சென்டரில் விட்டிங்கன்னா அதுக்கு பில்லே 2.25 லட்ச ரூபா போட்டு நீட்டுவாங்க. அதனால தான் நிறைய பேர் அந்த 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு 7 வருஷம் ஆயிடுச்சுன்றனால வண்டியை வித்துடுறது. அதே மாதிரி என்னன்னா அவங்களோட மைண்ட் தாட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கார் ஒரு 20 லட்ச ரூபா காருன்னு யோசிக்க மாட்டாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம், அதோட சர்வீஸ் காசு 5,000 ரூபாய் தான் இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த கார் ஆக்சுவலாக அது
காரோட காஸ்ட் பார்த்தா 20 லட்ச ரூபா இருக்கும். அப்போ அந்த 20 லட்ச ரூபா காருக்கான ஸ்பேர்ஸ் தான் வரும், 20 லட்ச ரூபா காருக்கான சர்வீஸ் தான் பில் வரும். அதை யாரும் யோசிக்காமல் ஒரு சின்ன கார் எடுக்கிற காஸ்ட்டில் ஒரு BMW இருக்குது, ஒரு பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, ரொம்ப இதுவாகிடுது. ஸோ அதனால் லோ பட்ஜெட் ப்ரீமியம் கார்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரீமியம் காரை வாங்கினா உங்களால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் அந்த மாதிரியான கார்ஸ்க்கு வந்து போங்க. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன காரில் சின்ன பிரச்சனை சார் இதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அவங்களை சரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறதுக்கு பாருங்கள். ஹிஸ்ட்ரியை நம்பியும் கார் வாங்க வேணாம். டயர் பாயிண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோட இயரை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இதை தான் வச்சு நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறாங்க. அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரஸ்டபுளாக இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு போய் வாங்குங்க. இன்னும் இப்போ எப்படின்னா மெக்கானிக்ஸுக்கு பணம் கொடுக்குற கல்ச்சர் வந்து ரொம்ப பரவலாக இருக்குது. ஸோ அப்போ மெக்கானிக்ஸ் விலை போகாத மெக்கானிக்காக இருக்கணும். நான் அந்த வண்டியை முடிச்சு கொடுக்குறேன் சார், நமக்கு ஒரு 5000 கொடுங்க, நான் பேசி முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லாத. அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களுக்கு பழகுன ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போங்க. அதாவது நீங்கள் கார் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு மெக்கானிக்னா அவரை அழைச்சிட்டு போய் காரை பாருங்க. அங்கே போய் பக்கத்துக்கு அந்த ஷோரூம் பக்கத்தில் இருக்க ஒரு மெக்கானிக்கை பேசக்கூடாது. ஷோரூம் பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்ட நீங்கள் போயிட்டீங்க, சரி எங்கேயா பக்கத்தில் மெக்கானிக் கூட்டு போய் வாங்கலான்னு ஷோரூம் பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கெல்லாம் கூட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. அதை வந்து செய்யவே செய்யாது. ஏன்னா அவங்க கிட்ட தான் சர்வீஸ் பண்ணி அந்த கார் அங்கே வந்து நின்றுருக்கும். ஸோ அதனால ஏன்னா நீங்கள் மெக்கானிக் 500 ரூபா கொடுப்பீங்க, ஆனால் அந்த டீலர் வந்து 5000 ரூபா கொடுப்பாங்க. அப்போ மெக்கானிக்கே சில பேர் வந்து யோசிப்பாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பழகின மெக்கானிக் அண்ணனா பார்த்து, அண்ணா வாங்க போய் ஒரு வண்டி ஒன்று பார்த்துட்டு வருவோன்னு கூப்பிட்டு போய் அப்படி எடுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு காரை பற்றி நாலேஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில். எனிவே இதுதான் யூஸ்ட் காரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இன்னும் புதுவிதமான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குதா, அது வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் ஒரு யூஸ்ட் கார் வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். எனிவே ஜிஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அவங்களோட சப்ஸ்கிரைபர் சில பேர் கார் செல் பண்ணணுன்னு கொடுக்கும்போது அவங்க வந்து எடுத்து இது போஸ்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. நான் அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ராஜேஷும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் கார்ட் ரிலேட்டடாக வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் வீல்ஸோட ஃபாலோவர்ஸ் காரை செல் பண்ணும் அப்படின்னாலுமே ராஜேஷ் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாரு. ப்ளஸ் அவரோட ஃபாலோவர்ஸ் காரை வந்து செல் பண்ணணும்னு சொன்னாங்கனாலும் அந்த மாதிரியான கார்ஸ் வந்து லிஸ்ட் வந்து இருக்குது. தேவைப்படுறவங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடம் நமக்கு இந்த பாட்காஸ்ட் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் ஃபோட்டோகிராஃபி தஞ்சாவூர். இவங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ஈவெண்ட்ஸ், அதாவது மேரேஜ், பர்த்டே, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எதுக்காவது ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ரிலேட்டடாக தேவை அப்படின்னா மறக்காமல் அவங்களையும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் ஒரு டிஸ்பிளே ஷோவும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான், உங்களுக்கு ஒரு சில புரிதல் வரணும் அப்படின்றதுக்காக. நாங்களே கார் செல் பண்ணாலும் நீங்கள் செக் பண்ணி வாங்குறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஜிஎஸோட இதாக இருந்தாலும் சரி, இல்லை ராஜேஷ், இல்லை நான் செல் பண்ணுறனாலும் நீங்கள் உங்கள் சைடில் ஒரு தடவை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு வருகை தந்த ஜிஎஸ் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், உதயாவுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், அண்ட் ராஜேஷ்க்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.